தமிழர்கள் சுத்தமாக வேலையே கிடையாது. எங்கே பார்த்தாலும் ஹிந்திக்காரங்க தான் வேலை. மார்க்கெட்டில் 90% ஹிந்திக்காரங்க தான். அது வேணால் உண்மைதான். அவங்க சொல்கிற ரீசனு அது வேணால் உண்மைதான். நம்ம ஆளு வந்து போதைக்கு அடிமை ஆகிட்டாங்க. உண்மைதான். நம்ம ஆளுங்கெல்லாம் எல்லாம் ஒயின் ஷாப்பு தேடி தான் எல்லாம் போகிறாங்க. எப்போ 12 மணி ஆகும், எப்போது ஓப்பன் பண்ணுவாங்க, அப்படி தான் அதில் தான் முன்னேறாங்க. தவிர ஒரு வேலை செய்யணும், போகணும், சம்பாதிக்கணும் அந்த எண்ணம் கிடையாது. ஹிந்திக்காரங்க வந்த பிற்பாடு அந்த 24 மணி நேரமும் ஹிந்திக்காரன் வேலை பார்க்குறோம். நாங்கள் 10 மணி ஆச்சுன்னா ரூமுக்கு போயிடுவோம். நைட் 2 மணிக்கு தான் வருவோம். அதனால் இப்போ ஹிந்திக்காரனுக்கு தான் அவ்வளோ வாழ்ப்பு தவிர நம்ம தமிழனுக்கு அவ்வளோ வாழ்ப்பு இல்லை. நிறைய பேர் கூலிக்காரங்களாம் ஊரில் செட்டில்மெண்ட் ஆகிட்டாங்க. ஓனர் பல வழியில் இருக்காங்க. இப்படின்னு பேசுகிறாங்க, அப்படின்னு பேசுகிறாங்க. நம்ம ஆளுவ கொஞ்சம் இந்த இதில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டானவங்க. தமிழ் இலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் எடுத்து வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, வட மாநிலத்தவர்கள் இங்கே வந்து வேலை செய்கிறதுனால தமிழ்நாட்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது இல்லையா? அது உண்மையா இல்லையாங்கிறத அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிற மாநிலத்தவர்கள், அதான் வட மாநிலத்தவர்கள் வந்து இங்கே வேலை பார்க்கறதுனால தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை இல்லை அப்படின்றாங்க. அது உண்மையா? உண்மைதானே. தமிழர்கள் சுத்தமாக வேலையே கிடையாது. எங்கே பார்த்தாலும் ஹிந்திக்காரங்க தான் வேலை. தமிழ் ஆளுங்க இப்போ வேலையே இல்லாமல் ஆகிடுச்சு சுத்தமாக. எதனால் அப்படி பார்க்குறீங்க? எதனாலனா அவங்க நம்மளாலும் கொஞ்சம் சோம்பேறியாக இருக்காங்க. அவங்க எல்லா வேலையும் செய்கிறாங்க, எந்த வேலை விட்டாலும் செய்கிறாங்க. யாராக இருந்தாலும் வேலை செய்கிறவங்களுக்கு தானே ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது நம்மளால் அவங்க ஒதுக்குறாங்க. இங்கே இருக்க ஓனருங்களை வந்து ஹிந்திக்காரலாம் சேர்க்குறாங்க. ரேட்டும் கம்மியாக சம்பளம் வாங்கிக்கிறான். அதனால டைமிங் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க டைம் பெரிய பெருசுனா ப்ளஸ் வந்து சம்பளம். ஆமாம், அவங்க என்ன சம்பளம் கொடுத்தாலும் வாங்கி வேலை செய்கிறாங்க. இப்போது நீங்கள் ஒரு ஓனராக இருக்கீங்க. இப்போது நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க, நம்ம ஆட்களுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க? நம்ம ஆளுக்கு 1000 ரூபா சம்பளம்னா அவனுக்கு 700 800 வேலை செய்கிறாங்க. இப்போ 300 உங்களுக்கு லாபம். ஆமாம். இப்போ அப்படி பார்ப்பீங்களா இல்லை நம்ம ஆட்கள் சரி ஓகே அந்த மாதிரி? சில பேர் நம்ம ஆளுக்கே பார்க்குறாங்க, சில பேர் வந்து ஹிந்திக்காரன் தான் மெயினாக பார்க்குறாங்க. அவனு இல்லைன்னா இப்போ வேலை இல்லாமே ஆயிடுச்சு மார்க்கெட். இப்போ அவங்க தான் இப்போ நிறைய பேர். ஆமாம், மார்க்கெட்டில் 90% ஹிந்திக்காரங்க தான். தமிழ் கம்மி தான். எல்லா வகையிலையும் பாதிப்பு தான். அவங்க பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கல. என்ன பண்ணுறாங்க அப்படி? ரொம்ப அராஜகம் இங்கே நிறையா நடக்குது. 20 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்கும் அவன் மூட்டை தூரம் நாங்கள் எப்படி படிக்க சொல்லு. நம்ம நாட்டில் அவனு வந்து இது ரொம்ப இதாக இருக்கு. என்ன பண்ணுங்க? என்ன எவ்வளோதுக்கு மூட்டை தூக்குறாங்க அவங்க? அவனுக்கு 20 ரூபாய்க்கு தூக்குவான். 5 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு தூக்குவானுங்க ஒரு மூட்டை. ஆமாம். இப்போ நீங்கள் நாங்கள் 40 ரூபா கேட்போம், அவனு 30 ரூபாய்க்கு தூக்குவான், இல்லை 20 ரூபாய்க்கு தூக்குவான். இப்போ ஓனர்ஸ் என்ன யார் பக்கம் போவாங்க? ஓனர் பல வழியில் இருக்காங்க. இப்படின்னு பேசுகிறாங்க, அப்படின்னு பேசுகிறாங்க. நம்ம ஆளுவ கொஞ்சம் இந்த இதில் கொஞ்சம் வீக்கானவங்க. அதனால் அவனு கொஞ்சம் இதாக இருக்கிறதால அவனை பக்கம் கொஞ்சம் பேசுகிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ குடியினால ப்ளஸ் வந்து சம்பளம் அதிகமாக கேட்குறதுனால. ஆமாம், இதுதான் பிரச்சனை. வேலை இல்லை, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. 800 700 இப்படி சம்பாதிச்சு எப்படி? நீங்கள் எவ்வளோ வாங்கி இவங்க எல்லாம் வரதுக்கு முன்னாடி எவ்வளோ வாங்கினீங்க? அப்போ நல்லா வருமானம். எவ்வளோ? 1000 ரூபா 1500 2000 வெளியே வரும். இப்போ அந்த மாதிரி கிடையாது. இந்த மாரி கிடையாது. 800 700 இதுதான் சம்பாதிக்கிறாங்க. இதில் நாங்கள் சாப்பிட்ணும், இப்படி வீட்டுக்கு என்ன தாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கஷ்டம் இல்லாமல் நல்லா வேலை செய்கிறாங்க. நல்லா கூலி சம்பளம் இருந்தால் கூட வாங்கிக்கிறாங்க. நம்ம ஆளுங்க அதுமாரி பண்ண மாட்டுறாங்க. ஹிந்திக்காரங்க நல்லா வேலை செய்கிறாங்க, சம்பளமும் கம்மியாக கொடுத்தா கூட வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஆட்கள் என்ன சொல்லுவாங்க? நம்ம நேரங்க அதே நேரம் தான் செய்கிறாங்க, அதிகமாக வேலை செய்ய மாட்டாங்க. ஹிந்திக்காரங்க நல்லா வேலை செய்கிறாங்க. ஓகே. இப்போ வந்து சரியான நேரத்துக்கு வராங்க, இல்லை குடிச்சிட்டு படுத்துக்கிறாங்க, 4-5 நாள் லீவ் போட்டுறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. அது உண்மை? வராங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு போகிறாங்க, ஊருக்கு போகிறாங்க, ஒரு 10 நாளைக்கு இருக்கிறாங்க, வந்துடுறாங்க. உண்மைதான். இருந்தாலும் அவனை வந்து கம்மியான சம்பளத்துக்கு வந்து வேலை செய்வாங்க. 1 வருஷம் 2 வருஷம் ஒன்று கிடப்பாங்க. ஆனால் நம்ம ஆளுங்கெல்லாம் அது போல் இருக்க மாட்டாங்க. சம்பளம் அதிகமாக கேட்பாங்க. ஏதாவது இதை அது செய்யணும்னா கரெக்டாக செய்ய மாட்டாங்க. ஆனால் ஹிந்திக்கார பசங்க செய்ய வேண்டும். இப்போது வேலை செஞ்சுட்டு சம்பளம் கேட்குறது கரெக்டு தானே? நம்ம கரெக்டு தான். இருந்தாலும் அவங்க நம்ம ஆளுங்க வந்து சம்பளம் அதிகமாக கேட்பாங்க. வேலைக்கு ஏற்ற ஊதியம் தானே கேட்பாங்க? ஆமாம், கரெக்டாக கேட்குறாங்க. ஆனால் இப்போ கரெக்டாக தர முடியல. அவனை வந்து கம்மியான சம்பளத்துக்கு செய்கிறானோ. நம்ம ஆளுங்க வந்து சரியான இது சம்பளம் கிடைக்கும். உங்ககிட்ட இந்தியர்கள் வேலை பார்க்குறாங்களா? இன்னைக்கிட்ட எல்லாம் பக்கத்தில் இருக்கிறாங்க.
என்கிட்ட இப்போ இல்லை, பக்கத்தில் அங்கங்கே செய்கிறானோ செஞ்சுன்னு தான் இருக்கிறானோ. ஆ. அது இல்லாமல் வந்து அவன்ல இப்போ வேலைக்கு வந்துட்டு சொந்தமாக கூட வந்து ஹோட்டல் வைக்கிறது இல்லை ஏன்னா கடை பிடிக்கிறது அதெல்லாம் கூட பண்ணுறாங்க. இங்கே வந்து வேலைக்கு வந்துட்டு வந்து சொந்தமாக. ஆமாம். ஆ ஆ அதே போல் அவனும் வீணாக ஆனால் செலவெல்லாம் பண்ண மாட்டானு. இங்கேருந்து சம்பாதிச்சுட்டு போய் நல்லபடியாக இருக்கிறானோ. ஆனால் நம்ம ஆளுங்க இன்னொரு குற்றச்சாட்டு இருந்ததுனாக்கா, நம்ம ஆட்கள் வந்து சரியாக வேலைக்கு வரதில்லை, ப்ளஸ் வந்து குடிச்சிட்டு இவங்க எங்கே நேரத்துக்கு வரதில்லை, சொல்கிற வேலை செய்கிறதில்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. உண்மையா? அது உண்மைதான். உண்மைதான். நம்ம இப்போ நம்ம ஆளுங்கெல்லாம் எல்லாம் ஒயின் ஷாப்பு தேடி தான் எல்லாம் போகிறாங்க. எப்போ 12 மணி ஆகும், எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, அப்படி தான் அதெல்லாம் முன்னேறாங்க. தவிர ஒரு வேலை செய்யணும், போகணும், சம்பாதிக்கணும் அந்த எண்ணம் கிடையாது. ஆனால் இந்தியாரன் கரெக்டாக இருக்கிறானோ, வேலையும் செய்கிறானோ, நல்லா ஏதோ கம்மியாக கொடுத்தாலும் அதை சேர்த்து வச்சு கரெக்டாக வீட்டுக்கு கொடுக்குறானோ, நல்லபடியாக இருக்கிறானோ. அவனை வந்து என்ன பண்ணுறது, நம்ம இன்னும் மேலும் உயரலாம் அப்படின்னு தான் இருக்கிறானோ தவிர கீழே போகலாம். அவன் ரூபா கொடுத்தாலும் வேலை பார்க்குறாங்க. நம்ம தமிழ் ஆளுக்கு வந்து இந்த மார்க்கெட்டு வரும்போது ஹெவியான சம்பளம் 800 900 கொடுத்தாங்க. இந்திக்காரங்க வந்த பிற்பாடு அந்த 24 மணி நேரமும் இந்திக்காரன் வேலை பார்க்குறோம். நாங்கள் 10 மணி ஆச்சுன்னா ரூமுக்கு போயிடுவோம், நைட் 2 மணிக்கு தான் வருவோம். அதனால் இப்போ இந்திக்காரனுக்கு தான் அவ்வளோ வாழ்ப்பு தவிர நம்ம தமிழனுக்கு அவ்வளோ வாழ்ப்பு இல்லை. நிறைய பேர் கூலிக்காரங்களாம் ஊரில் செட்டில்மெண்ட் ஆகிட்டாங்க. இப்போது ஒரு முதலாளியாக பார்த்தாக்கா நல்ல வேலை செஞ்சால் தானே அவங்களுக்கு லாபம். அப்படி இல்லைங்களே, அப்படி நம்ம வேலை செய்யவே இல்லையே. 1977 அந்த மார்க்கெட்லேருந்து நான் மேஸ்திரி வேலை பார்த்தேன். சரி, ஓகே. நீங்கள் அப்போ வரும்போது உங்களுக்கு சம்பளம்னா இப்போ உங்களுக்கு அப்போ வந்து சம்பளம் வந்து 2 ரூபா வாங்கினேன், அப்புறம் 3 ரூபா வாங்கினேன், அப்புறம் 5 ரூபா வாங்கினேன், அப்புறம் 6 ரூபா வாங்கினேன். இப்போ எவ்வளோ வாங்குறீங்க? என்ன இந்த மார்க்கெட்டு வரும்போது 1200 எனக்கு சம்பளம். ஊருக்கு போயிட்டு வந்த பிற்பாடு இந்திக்காரன் வந்து உள்ளே போந்துட்டானுங்க. இந்திக்காரங்க 500 கொடுத்தா வேலை செய்கிறான். எனக்கு 1200 சம்பளம் கொடுத்த இடத்துல 800 கொடுத்தாங்க. சரி, இவ்வளோ வயசாகி போயிட்டு இனிமேல் எங்கே போய் செய்யறதுன்னு அந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஊருக்கு போயிட்டு 1 மாதம் கழிச்சு வந்தேன், 600 கொடுத்தாங்க. அப்புறம் எனக்கு சம்பளம் கட்டுப்படி ஆகுதுங்க. சம்பளம் கட்டுப்படி ஆகுதுன்னா நின்றுக்குப்பா அப்படின்ட்டாங்க. குறைஞ்ச சம்பளத்துக்கு அவங்க வேலை செய்கிறாங்க. அவன் எனி டைம் ஓனர் பக்கத்துலேயே இருப்பானுவான். அவனும் செய்கிற வேலைலாம் நம்ம செய்ய முடியாது. அதனால் அப்புறம் சம்பளம் நம்மளுக்கு அந்த சம்பளம் கொடுத்தா கட்டுப்படி ஆகாட்டு நான் நின்றுட்டேன். ஆனால் வேலை கடுமையாக செய்கிறாங்க. இப்போ நம்ம ஆட்கள் செய்யலன்றீங்களா? செய்யணும் வேலை அவங்க மாதிரி செய்ய மாட்டாங்க. குறைஞ்ச கூலியில் வேலை செய்கிறாங்க. வேலைகள் வந்து அது எவ்வளோ வேலை வாங்கினாலும் கம்மியான சம்பளம் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு வந்த பிறகு அவங்களுக்கு அங்கே 300 வாங்கின சம்பளம் அதே சம்பளம் அங்கே 1000 ரூபா 2000 வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்குது. மார்க்கெட்லேயும் சரி, மற்ற எல்லா இடத்துலையும் சரி, அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கைங்கும் போது காய்கறி மார்க்கெட்டோ மற்ற பழமாக இருக்கட்டும், பூ மார்க்கெட்டோ எல்லா இடத்துலையும் அவங்க தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆதாயமாக தான் இருக்குது. அவனும் ஒரு இந்தியன் தான். அதுக்காக அவங்கள நம்ம வந்து அதர் பார்ட்டி மாதிரி நம்ம பார்க்க முடியாது. அவனும் ஒரு இந்தியன் தான். அவனுக்கு கொடுக்குற மரியாதையும் நமக்கும் கொடுக்கணும் தான் ஒரு எங்களுடைய அதாவது என்னோட ஆசை. மற்றவங்களுக்கு எப்படியோ நமக்கு தெரியாது. இப்போது என்ன சொல்ல வராங்கனாக்கா, சில பேர் என்ன சொல்கிறாங்க, சில ஓனர்ஸ் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இப்போது வந்து நம்ம ஆட்கள் வந்து சரியாக வேலைக்கு வரதில்லை, குடிச்சிட்டு போகிறதுனால நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆள் வேணும். அது வேணால் உண்மைதான். அவங்க சொல்கிற ரீசனு அது வேணால் உண்மைதான். நம்ம ஆள் வந்து போதைக்கு அடிமையாகிட்டாங்க. இப்போ அவங்க வந்து பொண்டாட்டியோ பிள்ளைங்களே விட்டுட்டு அதர் ஸ்டேட்டுக்கு வரும்போது அவங்க 10 ரூபா சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தோட தான் அவங்க வராங்க. அப்படி வரும்போது அவங்க வந்து மார்க்கெட் வந்தபோது அவங்க 1 வருஷம் 6 மாதம் 3 மாதம் இப்படி கண்டினியூவாக மார்க்கெட்டோ மற்ற தமிழ்நாட்டில் எங்கேருந்து நிரந்தரமாக இருந்து வேலை செய்கிறாங்க. நம்ம ஆளுங்க வந்து போதைக்கு அடிமையானதால் அவங்க ஒரு நிரந்தரமான ஒரு வேலைக்கு உள்ளே வர மாட்டேங்கிறாங்க. அது பெரிய தான் அவங்கள வந்து இந்திக்காரங்களை உள்ளே கொண்டு வந்து வச்சுக்கிட்டா ஓனருக்கு ஒரு ஆதாயம். இது ஒரு அலட்சியம். நம்ம ஆட்கள் வந்து ஒரு அலட்சியமாக பார்க்குறாங்களே, நமக்கு தான் எப்படி போனாலும் வேலை கிடச்சிடுமே அப்படின்னு ஒரு அலட்சியம் இருக்கணும். அது வேணும் உண்மைதானே. இப்போ என்னைய கூட சரி, இப்போ நான் ஒரு போதைக்கு அடிமையாயிட்டா என்ன பண்ண முடியும்? நான் போதையிலே தான் இருக்க முடியும். மற்ற இந்திக்காரங்க உள்ள மற்ற பங்காளி பீகாரி உள்ளே வரும்போது அவங்களுக்கு வந்து பைசா மெயினாக அவங்களுடைய ஊருக்கு தகுந்த மாதிரி அவங்க பைசா சம்பாதிக்க வரும்போது அவங்களுக்கு பைசா தேவைங்கிறதெல்லாம் அவங்க அந்த பைசா குறிக்கோளோட உள்ளே வராங்க. நம்ம ஆளுங்க வந்து அப்படி கிடையாது. அவங்க மெயினாக போதைக்காக தான் நம்ம ஆளுங்க அடிமையாக இருக்காங்க. அதனால தான் நம்ம ஆளை ஓரம் கட்டிட்டு மற்ற பீகாரியோ நேபாளியோ மற்ற கொல்கட்டாக்காரங்களோ உள்ளே வரும்போது அவங்களுக்கு ஒரு ஆதாயமாக அவங்களுக்கு அந்த இடம் அமையுது. அந்த மாரி அது உண்மைதாங்க. உண்மைதான். இங்கே வந்து தமிழ் ஆளுக்கு வந்து
ஒரு மார்க்கெட்டை கோயம்பேடு மார்க்கெட் எடுத்திங்கன்னா கூட ஃபுல் வேலையும் அவங்க தான் பார்க்குறாங்க. இவங்க வந்து ஒரு எழுப்பு வேலை தான் செஞ்சுட்டு உட்காந்துருக்காங்க. எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காங்க. எல்லா பசங்களும் அவங்களே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வேலை செஞ்சாக்கா எல்லாருக்கும் பிடிக்கும்ல. இப்போ சரியாக வேலை செய்யாதனால தான் அவங்கள தேடி போவாங்க. இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இத்தனை காலமாக எவ்வளோ வேலை ராஜராஜ சோழன் எவ்வளோ ஜெயங்கொண்ட ராஜேந்திர சோழன் கட்டினது பில்டிங்லாம் இவங்க வந்து தான் கட்டினாங்களா? இல்லை கங்கை கொண்ட சோழன்லாம் இந்திக்காரன் தான் வந்து கட்டினாங்களா? இவங்க கிட்ட சரியான உழைப்பு இல்லை. இப்போ சரி சோம்பேறி அதை தாங்க சொல்கிறேன். இப்போ இதுக்கு முன்னே இப்போ கங்கை கொண்ட சோழபுரம் ஜெயங்கொண்ட சோழபுரம் இதெல்லாம் கட்டினது இந்திக்காரங்க தான் வந்து கட்டினாங்க. அப்போ தமிழ் ஆட்கள் தான் கட்டினாங்க. இப்போ சோம்பேறி ஆனதுனால தான் நான் இந்திக்காரங்க வந்ததுனால சோம்பேறி ஆகலை, இவங்க சோம்பேறி ஆக்கிட்டாங்க. அவங்கள கொண்டுகிட்டு வந்து அவன் வந்து இப்போ நம்மளே வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம்னா எஸ்ஸாக ஏதாவது விட்டுற போகிறாங்களா, வேலையை விட்டு தோத்துற போகிறாங்களோன்னு நம்ம கண்டபடி வேலை செய்கிறோம். அதனால அவங்க கண்டபடி வேலை செய்கிறாங்க. இந்திக்காரங்க வேலை செய்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஒரு இடத்துல 500 ரூபா கொடுக்குற இடத்துல வந்து 200 ரூபா வாங்கிக்கிறதே நாங்கள் வேலை பார்க்குறோம் அப்படின்றாங்க. இதுவே தமிழ் ஆட்கள்னாக்கா 500 ரூபா வேணும், இல்லை மேலும் கூட்டி கொடுங்க அப்படி தானே கேட்குறாங்களா? யாருங்க செய்யாமல் இருக்கா? இவங்க வந்து அதை ஏற்றுக்கிறதுல ஓனருங்கெல்லாம் ஓனருங்க வந்து அவங்கள ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. போகிற போக்கில் பார்த்தா இந்திக்காரங்க தான் ஃபுல்லாக வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க போல் இருக்கு. நம்ம ஆளுங்க ஒரு மீன்பாடி ஓட்டுறவங்க, ஒரு ரிக்ஷா ஓட்டுறவங்க, ஒரு ஆட்டோ ஓட்டு எல்லாத்துலேயுமே அவங்க வந்துட்டாங்க. கூலி கம்மியாக கொடுக்க வாங்குறாங்க, அதனால அவனை வந்து செய்கிறானுவ இவங்க ஏற்றுக்கிறாங்க ஓனர்லாம். நம்மள அதிகமாக கேட்குறான், தமிழ்காரர் அதிகமாக கேட்குறான்னு கொஞ்சம் புறக்கணிக்கிறாங்க. வேற ஒன்றும் கிடையாது, இதுதான் நடக்கிற சம்பவமே. இப்போ ஒரு ஓனராக யோசிச்சு பார்த்தாக்கா கூலி கம்மியாக கொடுத்ததானே எனக்கு லாபம் நிற்கும். அது சில பேர் நினைக்கிறாங்க, சில பேர் தமிழ்நாட்டுக்காரர் நினைக்கிறாங்க, சில பேர் இந்த இது போல நினைக்கிறாங்க. ஏன்னா நமக்கு வந்தவரை லாபம்னு நினைக்கிறாங்க. சில பேர் தமிழ்நாட்டுக்காரர் ஜெயிட்டோம், நம்ம தமிழ்நாட்டுக்காரர் பிழைக்கட்டும், அவங்க வாழ்வாதாரத்தை தேடட்டும் அவங்க நினைக்கிறாங்க. சில பேர் இப்படி நினைக்கிறாங்க. இதான், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம ஆட்கள் வந்து சரியா வேலைக்கு வர்றதில்ல. ஊருக்கு போனாக்கா 10 நாள் 5 நாள் அப்புறம் குடிச்சிட்டு வேலை. அது லோக்கல்ன்றதெல்லாம் அவன் போவான் வருவான் தான். லோக்கல்னா அப்புறம் ஒரு பிரச்சனை கிட்ட இருக்கிறதுல வெளியில இருந்து வந்தவன் என்ன பிரச்சனை கூட அங்கே பார்த்துக்குவாங்கன்னு அவன் விட்டுருவாங்க. சரி நம்ம போகலாம், அங்கே அண்ணன் பார்த்துக்கோங்க, தம்பி பார்த்துக்கோன்னு. இவன் கம்முன்னு கிடப்பான் இந்திக்காரன். இவங்க ஒரு சின்ன பிரச்சனை தமிழ்நாடு தானே, போயிட்டு நாளைக்கு வந்துலாம் போவோம், அப்புறம் அங்கே ஒரு சிக்கல் இருக்கும், அப்படி நிற்போம் 10 நாள் ஒரு வாரம். அதெல்லாம் உண்டு தான், அதெல்லாம் இயல்பு தான், எல்லாரும் எடுத்து நடக்கிறது தான். அவனு வந்து என்ன பண்ணுறது, புரிஞ்சுட்டானுவ. அதர் மாநிலத்தினால அவங்க வர செலவாகுன்னு சொல்லிட்டு போக மாட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நம்ம வர்றதுனால போய் 4 நாள் 3 நாள் தங்கும். அது ஓனர் அந்த மாதிரி வார்த்தை சொல்கிறாங்க. வேறு இல்லை, அதுதானே உண்மை. இப்போ நீங்கள் ஒரு ஓனராக இருந்தாலுமே ஒரு 3 நாள் லீவ் எடுத்து அவங்களுக்கு ஓனருக்கு என்ன வேலை நடக்கணும், லீவு போடக்கூடாது. அந்த மாதிரி ஆள் தான் அவங்க கேட்குறாங்க. அப்படின்னு பார்த்தா அப்போ இந்திக்காரன் தான் அந்த மாதிரி இருக்கிறான். அப்போ தமிழ்காரன்றாங்கன்னா தமிழ்காரங்களுக்கு அதிகமாக வேலை வாய்ப்பு கம்மியாகுது. சம்பள பிரச்சனை இருக்கிறதுனால. சம்பள பிரச்சனைனாக்கா அவன் வந்து இப்போ நான் எனக்கு 500 ரூபா கொடுக்குறாங்க, அவனுக்கு 300 ரூபா கொடுத்தா கூட அவன் வேலை செய்கிறான். நம்ம 500 ரூபா சம்பளம் கொடுத்தா நம்ம பொண்டாட்டி பிள்ளைலாம் காப்பீடு பண்ண முடியல, பத்தமாக இருக்குது. கூட்டி கேட்டாக்கா நான் இந்திக்காரனை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படி தான் நடக்குது. இது போ என்ன ஆகுமோ சொல்ல முடியாது. அவ்வளோ அவங்க வந்ததால தான் இருக்கிறவனை ஒதுக்கத்தால இவன் கஷ்டமாமா சோம்பேறி ஆகிறான்னு சொல்ல முடியாது. இவன் வரலன்னா செய்தாமா. இந்திக்காரன் வடமாத்துக்காரங்க வரலன்னா இவன் செய்வான் தான். அவன் வந்ததால ஓனர் இப்போ அவனை வச்சுக்கத்தால இவன் ஒதுக்குறான். அப்புறம் நாளைக்கு உட்காந்துடுறான். அப்புறம் அவன் அதான் வாழ்க்கை அப்படியே போகுது. இதான் காரணமே. தமிழ்நாட்டுக்காரப்பல எவனும் துணிச்சலாக சேரவன் எவனும் இந்தியாவிலே கிடையாது. இருந்தாலும் இவனு சரி, அவன் வந்ததால கூலி கம்மியால் அவனை வச்சுக்கிறாங்க, இவன் விட்டுறாங்க நம்ம ஆளுங்களை. அதனால வந்த வேணாம் தான் இதெல்லாம். வித்தியாசப்படுது, வேலை வித்தியாசப்படுது. வேலை கொஞ்சம் கடுமையாக செய்கிறாங்க, கூலியும் கொஞ்சம் கம்மி. இப்போ வர முதல்ல வரும்போது ரொம்ப கம்மியாக வாங்குறாங்க, சேர்ந்துக்கிறாங்க. 100 200 300 சேர்றாங்க. அப்புறம் 1 மாதம் 2 மாதம் வேலை கற்றுக்கிட்டுனா 500 600 மேலே போகிறாங்க. ஆமாம், அதே தானே நம்ம ஆட்களும் கேட்பாங்க. அதே தான் 500. நம்மளுக்கு வந்து வேலை கொஞ்சம் கம்மி, அவங்கள மாதிரி வேலை கடுமையான வேலை செய்யலாம். ஆமாம், கடுமையாக வேலை செய்யலன்றதான் ஒரு காரணம். இல்லைன்னா அவங்களே வைக்கிறோம். நம்ம தமிழ் ஆளுங்களை கடுமையாக வேலை செஞ்சு அவங்களே நம்ம வைக்கிறோம். கண்டிப்பாக உண்மை. அதாவது இவங்க எப்படின்னா இந்த வந்து வடமாநிலத்தவர் வந்து எந்த வேலைக்கும், அதாவது எந்த கூலிக்கு, ரொம்ப லோ பட்ஜெட் கூலிக்கு வேலை செய்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சால் சர்வசாதாரணமாக ஒரு வந்து 700 ரூபா கொடுக்கணும். காலையில் 3 மணிக்கு எழுந்தால் 10 மணிக்குள்ளே 700 ரூபா கொடுக்கணும். ஆனால் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, வடமாநிலத்தவர்களுக்கு வந்து வெறும் 500 ரூபா, அந்த வந்து 200 ரூபா சேவ் பண்ணிடுறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஆளுங்களுக்கு இது வந்து வேலை வாய்ப்பு பண்ணுறது கொஞ்சம் கம்மியாகவே ஆகும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட்டில் இன்றைக்கி 25% வடமாநிலத்தவர் வந்துட்டாங்க. சாதாரணமாக நம்ம ஆளுங்களுக்கு வேலை கம்மியாகிடுச்சு. வடமாநிலத்தவர் இங்கே வந்து வேலை செஞ்சதுனால நம்மளை கண்டிப்பாக பாதிக்கும். இப்போ இவங்க வந்து கூலிக்காரங்க நார்த்து அந்த இது வந்ததுனால இவங்களுக்குலாம் இப்போ வேலையில் சம்பளமாக ரொம்ப கம்மி. 10 ரூபா 20 நாளும் அது பாட்டு கொடுத்துட்டா இவங்களுக்கு ஒன்றும் வேலை இல்லை. ஒரு முதலாளி அதை தானே எதிர்பார்ப்பாரு.
அது கரெக்ட் ஐயா. அது அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அதான் விலை கம்மியானால அது எடுத்துக்குவாங்க ஐயா. இவன் என்ன டிமாண்ட் பண்ணுவான், அவன் டிமாண்ட் பண்ண மாட்டான். அது எது இருந்தாலும் வேலை இருந்தாலும் எடுத்துக்குவாங்க. அதான் உண்மை தானே. அவங்க எப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தாங்களோ அதுலேருந்து தமிழ் மக்களுக்கு வேலை கிடையாது. எல்லாம் அவங்களே டோட்டல் ஆகிட்டாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஆமாண்ணா, இப்போ நாங்கள் ஒரு இடத்துல வேலை போனால் எங்களுக்கு வேலை கிடைக்கல. எல்லாம் ஒரு ஆள் வேலைக்கு வராங்க, அவங்க சொந்த பந்தம் அப்படியே வச்சு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஏதோ வடமாநில ஆகிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு ஓனர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, இப்போது நான் வந்து ஒரு தமிழ் ஆளை வேலைக்கு வைக்கிறேன் அப்படின்னாக்கா, அவங்க சரியாக வேலைக்கு வரதில்லை, பிடிச்சிட்டு வந்து போயிடுறாங்க. இப்போ 2 நாளைக்கு ஒருத்தர் லீவ் போடுறாங்க. அதனால என் வேலை பாதிக்குது. அதனால தான் வேறு மாநிலத்தவர்கள் வேலைக்கு வரும்போது நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்ற. அப்படி ஒன்றும் இல்லை, நான் வேலைக்கு வரவங்க எல்லாம் வேலை கரெக்டாக வந்துடுவாங்க. நாங்கள் சம்பளம் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்ப்போம். அவங்க சம்பளம் கொடுக்குறத வாங்கிக்கிட்டு வேலை செய்யுது. அவங்களுக்கு நம்மளுக்கு காசு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அதனால் அவங்க எங்களுக்கு என்ன 600 மினிமம் 700 சம்பளம் கேட்போம். அவங்க 300 கொடுத்தாலும் செஞ்சுட்டு போயிடும். பாதிக்கு பாதி அவங்களுக்கு. இந்த சம்பளம் மட்டும்தான் பெரிய பிரச்சனை. சம்பளம் தாங்க அதிகம் பிரச்சனை. அதனால தான் அவங்க இங்கே வேலை கேட்பாங்க. அவங்க எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் அவங்க வேலை பார்க்குறாங்க. அவங்க வேலை பார்ப்போம். அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு போட்டு 100 150 பணம் கொடுத்தாலும் வாங்கிட்டு வேலை பார்ப்பாங்க. நாங்கள் அப்படி பார்க்க முடியுமா? இல்லை, அவங்களும் வந்து குழந்தைங்களை விட்டுட்டு ஒய்ஃபை விட்டுட்டு தான் இங்கே வந்து வேலை கல்யாணம் பண்ணவங்க முக்கால்வாசி பேர் இங்கே இல்லை. நான் கல்யாணம் பண்ண எல்லாம் பசங்களாக தான் எல்லாமே இங்கே இருக்காங்க. முக்கால்வாசி பேர் தமிழ்நாட்டுக்குள்ளலாம் கல்யாணம் பண்ணாலும் பசங்க தான் எல்லாமே. என்ன கொஞ்ச நாள்லேயே தமிழ்நாடு வந்து வட மாநில நாடாக போகுது. தமிழ்நாடே இருக்காது. தமிழ்நாடே காலியாகுது. ஃபுல்லாக டோட்டலாகவே அவங்க தான். யாரை பார்த்தாலும் எல்லாமே இப்போ மார்க்கெட்லேயே இல்லாமல் இருந்தாலும் மார்க்கெட்டு ஃபுல்லாக அந்த பசங்க தான். எல்லா இதுலேயுமே அவங்க தான் இருக்காங்க. அதனால் எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாகும். சரி, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தாங்களோ அதுலேருந்து தமிழுக்கு வேலை எதுவும் சுத்தமாக கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா அவங்க வந்ததால இங்கே இருக்கிறவங்க கம்மி ரேட்டில் சம்பளம் வாங்குறாங்க. இப்போ இங்கே 500 வாங்கினா அவங்க 300 200 வேலை பார்க்குறாங்க. அதனால் சுத்தமாக தமிழுக்கு வேலை இல்லாமல் தான் அங்கங்கே இதாகுது. ரொம்ப பிரச்சனை. இப்போது சில பேர் என்ன ஓனர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஒழுங்காக வேலைக்கு வரதில்லை, இவன் பிடிச்சிட்டு படுக்கிறதுனால தான் நாங்கள் இந்திக்காரங்களை தேடி போகிறோம். அதுவும் உண்மை தான் சார். அதுவும் ஒன்று தான். இப்போ ஒரு நாள் லீவ் போட்டு போனால் 5 நாளைக்கு வர மாட்டாங்க. அவங்க பாதிப்பும் கெடுது. அதனால் வந்து இவங்க இதனாலையும் பாதிப்பு, இதனாலும் பாதிப்பு. அதனால் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு தான் இதை இது பண்ணணும். நம்ம தமிழருக்கு வேலையே கிடையாது. உண்மைதான். இப்போ வந்து நான் 100 கேட்டால் அவன் 50 செய்கிறான். இப்போ 200 நான் 500 வேலை செய்யறேன்னா அவன் 250 கொடுத்தா போதுன்றான். இப்போ அப்படி தான் மார்க்கெட்டில் நடக்குது. ஒரு வண்டிக்கு மூட்டை ஏற்றுறேன்னு வச்சுக்கலாம், ஒரு 400 கொடுப்பாரு, இவன் போய் 200 அந்த வேலை இருப்பாங்க. அது ரொம்ப கஷ்டம்தான். அது இப்போது நம்ம ஆட்கள் வந்து சரியாக வேலைக்கு வராததுனால தான் நாங்கள் வந்து வேறு ஆளை தேடி போகிறோன்ட்டு சில ஓனர் சொல்கிறாங்கல்ல. அப்படி இல்லையா. இப்போ கிராமத்தில் வீடு இருக்கிறான்னா ஒரு நல்லது கெட்டதுக்கு போகணும் வரணும். இவங்க எப்படின்னா ஓனர்லாம் வந்து எங்கேயும் போகக்கூடாதுன்னா எப்படி? இப்போ குடும்பம் ஊரில் இருக்காங்க, பசங்க குட்டி இருக்குது, விவசாயம் இருக்குது, அவங்க வீட்டில் விட்டு வருவோம், வந்து உங்கள்கிட்ட வேலை செய்வோம். ஒரு நல்லது கெட்டதுக்கு போகணுன்னு வச்சிங்களேன், அந்த மாதிரி டைமில் எனக்கு ஆள் வேணும்னா எப்படி? சில பேர் குடிக்கு அடிமையாகிட்டு வரதில்லை, ஒழுங்காக வேலைக்கு வரதில்லை, குடிச்சு படுத்துடுறாங்க. குடிக்கு அதிகமாக யாரும் அடிமையாகுது? யாரோ சில பேர் தான் அந்த மாதிரி பண்ணுறான். அவங்களுக்கு என்னென்னா, நமக்கு இவங்கள இப்போ 1000 ரூபா கொடுக்குறது 500 சம்பளத்துக்கு வரானே, அதை தான் வச்சு எல்லாம் ஓட்டுறோம் நம்ம மார்க்கெட். வேறு ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு 10 ரூபா, நமக்கு இந்த 2 ஆள் வச்சுன்னு வேலை வாங்கிடுறேன்ல இந்திக்காரரை, எனக்கு 1000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க, அதுக்கு 2 பேர் வேலை வாங்கிடுறாங்களே, அவன் கொடுக்குறத வாங்கிக்கிறான். இது எப்படி பார்க்குறீங்க? இதை இப்போ வந்து இப்போ நான் இருக்கிற கடையில் இன்னொருத்தவன் அதில் வந்து வேலை செய்கிறானே, அப்படி தெரியுதுல்ல. அதான் கஷ்டம் தான். இப்போ இன்னும் போக இன்னும் அதிகமாக இருக்கும்.